உலகில் வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத வகையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்காக பல்லாயிரக்கணக்கானோர் ஒரே நாளில் மொட்டையடித்துக் கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தியுள்ளனர். தேங்காய்கள் உடைத்தும் தொடர்ந்து நேர்த்திக் கடன் செலுத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் மொட்டையடித்து முடிக்காணிக்கை செலுத்தி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதை அடுத்து சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஆத்தூரை அடுத்த வடசென்னிமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோயிலில் 1500 அஇஅதிமுக தொண்டர்கள் அவர்கள் ஏற்கனவே வேண்டிக் கொண்டபடி மொட்டையடித்து முடிக்காணிக்கை செலுத்தி 1008 தேங்காய்கள் உடைத்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். மக்களின் முதல்வருக்காக தாங்களே முன்வந்து மனமுருக வேண்டி முடிக்காணிக்கை செலுத்தி வழிபட்டதாக கழக தொண்டர்கள் தெரிவித்தனர். புரட்சித்தலை அம்மா இதுவரைக்கும் வந்திருக்கு. நாங்கள் மொட்டை அடிச்சிருக்கோம். அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஜே அம்மாவுக்கோசரம் நாங்கள் பாடுபடுவோம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் விடுதலை பெற்று நாங்கள் மக்கள் அனைவரும் எங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை அம்மாவின் உண்மையான விசுவாசியாக நாங்கள் அரும்பாடுபட்டு கொண்டாற்றி கழகத்தை வளர்ப்போம் என்று அம்மாவின் உண்மை விசுவாசியாக நாங்கள் இருப்போம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த ஆயக்குடி பேரூர் கழகம் சார்பில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலைச் சேர்ந்த இடும்பன் கோயிலில் 209 தொண்டர்கள் முடிக்காணிக்கை செலுத்தினர். குதிரைகள் முன்னே செல்ல மேளதாளங்கள் முழங்க கிரிவலம் சென்று அவர்கள் அனைவரும் மக்களின் முதல்வருக்காக தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. பழனி முருகப்பெருமானிடம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விடுதலையானதால் 300க்கும் மேற்பட்டோர் இங்கே முடிக்காணிக்கை செலுத்தி ஆயக்குடி பேரூர் கழகத்தின் சார்பாக அன்னதானம் பல நலத்திட்ட உதவிகளை செய்து இன்று முருகப்பெருமானை தரிசித்து தங்கத்தேர்களுக்கும் திருப்பூர் மாநகராட்சி மேயர் திருமதி விசாலாட்சி பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் மொட்டையடித்து நேர்த்திக் கடனை செலுத்தினார். அவருடன் 15 பெண்கள் பூமுடி காணிக்கை செலுத்தினர். பின்னர் தங்கத்தேர் இழுத்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். சென்னை ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த அஇஅதிமுக தொண்டர்கள் 108 பேர் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்து முடிக்காணிக்கை செலுத்தி நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். வேலூர் புறநகர் கிழக்கு மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த 45 அஇஅதிமுக தொண்டர்கள் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் மொட்டையடித்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் ராணிப்பேட்டை ஹசரத் நாசர் அவுலியா தர்காவில் மல்லிகைப்பூ போர்த்தி நேர்த்திக் கடன் செலுத்தப்பட்டது. அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் திரு துரைக்கண்ணு மற்றும் கழக தொண்டர்கள் முடிக்காணிக்கை செலுத்தி நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் அபய பிரதான ரங்கநாத சுவாமி திருக்கோயில், மாரியம்மன் திருக்கோயில், தாந்தோணிமலை கல்யாண வெங்கடரமண சுவாமி கோயில், புகழிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், குளித்தலை கடம்பனேஸ்வரர் திருக்கோவில், ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் திருக்கோயில் உட்பட மாவட்டத்தில் உள்ள 108 திருத்தலங்களில் கழக நிர்வாகிகள் சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு ஆராதனை நடத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். 108 கோயில்களிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 1008 தேங்காய்கள் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. திருவாரூர் நன்னிலம் பூந்தோட்டம் ஸ்ரீ அஷ்டபுஜ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் 1067 தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. மேலும் கூத்தாநல்லூர் மகான் அப்துல் முகமது ஆலிம் சாஹிப் அலியுல்லா தர்காவில் புனித போர்வை மற்றும் மலர் போர்வை போர்த்தி நேர்த்திக்கடன் நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 108 தேங்காய்கள் உடைத்தும், திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி கோவிலில் 108 பேர் முடிக்காணிக்கை செலுத்தி தங்கத்தேர் இழுத்தும், ஈரோடு திண்டல் முருகன் கோயில் அடிவாரத்தில் உள்ள பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைத்தும், நெல்லை ஸ்ரீ கல்யாண விநாயகர் கோயிலில் தேங்காய்கள் உடைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோயிலில் 50க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் மொட்டையடித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஹசரத் சையத் மூசா ஷா காதிரி தர்காவில் மலர் மற்றும் பச்சை போர்வைகள் அணிவிக்கப்பட்டு நன்றி பிரார்த்தனை நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் செங்கோட்டை பண்பொழி திருமலை குமாரசாமி திருக்கோவில் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அஇஅதிமுகவினர் தேங்காய்கள் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
மேலும் குளச்சல் காணிக்கை மாதா தேவாலயத்தில் ஏராளமான அஇஅதிமுகவினர் மெழுகுவர்த்தி ஏந்தி நேர்த்திக்கடன் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் செருதூர் வல்லப விநாயகர் ஆலயத்தில் 508 தேங்காய்கள் உடைத்தும் அன்னதானம் வழங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் உள்ள ஸ்ரீ அரியாத்தம்மன் கோயில், செங்கம், மேல்பள்ளிப்பட்டு ஸ்ரீ வள்ளிதேவசேனா சமேத ஸ்ரீ பாலசுப்பிரமணிய திருக்கோயில்களில் 108 பால்குட அபிஷேகம் செய்தும் 108 தேங்காய் உடைத்தும் வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. திருப்பூர் மடத்துக்குளம் தொகுதியில் உள்ள காரத்தொழுவு ஸ்ரீ அழகுநாச்சியம்மன் திருக்கோயிலில் 45 பேர் முடிக்காணிக்கை செலுத்தி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். மேலும் சோழமாதேவியில் உள்ள செங்குளம் சேகம்மா தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியை அடுத்த கன்னியக்கோயில் பகுதியில் அமைந்துள்ள பச்சைவாழியம்மன் திருக்கோயிலில் கழக தொண்டர்கள் 108 பேர் மொட்டையடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.